பாடினதுல அது உண்மை நிறைய இதென்ன செய்தித்தாள் செய்தி இருக்கு. நிறைய இடத்துல நாங்க பாடிட்டு வந்து பின்னாடி மழை பெஞ்சிருக்கு. அதாவது சம்மர்ல பீக் சம்மர்ல மே மாதத்துல பெஞ்சிருக்கு. உண்மையாலுமே அந்த ராகத்திற்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கு. வலிமை இருக்கு. இன்னும் நாங்க அங்க சொல்லிட்டே பாடுவோம். இந்த மாதிரி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோ. அப்போ கூட்டு பிரார்த்தனை எங்க நடக்குது. கூட்டு பிரார்த்தனைக்கு வேல்யூ அதிகம். எல்லாரும் அதே சிந்தனையோட இருக்காங்க. ரொம்ப வெயில் நமக்கு சுயநலம் இல்லாம அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்றது 100% நடக்குது. சில பேர் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க இவ்வளவு விஞ்ஞானத்துல? விஞ்ஞானத்தான் சொல்றேனா? இல்ல விஞ்ஞானம் இருக்கு. பஞ்சபூதம் வெளியில இருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது, நமக்குள்ளே இருக்கு. ரத்தம் நீர், சதை நிலம், எண்ணம் ஆகாயம், எல்லாம் நம்மகிட்டே இருக்கு. சூடு நெருப்பு, நம்ம உடம்புல சூடு இல்லைன்னா தொட்டு பார்ப்பாங்க, சூடு இல்லைன்னா ஜில்லுன்னு ஆயிடும் தெரியுமா? உயிர் இருக்கிறதே சூட்டில் தான். அப்போ பஞ்சபூதம் நமக்குள்ள இருக்கு, வெளியிலும் இருக்கு. அப்போ எல்லாம் இணைஞ்சிருக்கோம். அப்போ டிவி இங்கே இருக்கு, ரிமோட் அங்கே இருக்கு. அந்த ரிமோட் அடிச்சனும் டிவி தெரியுது. எப்படி? இடையில என்ன இருக்கு? கண்ணுக்கு தெரியுதா? அது மின்காந்த அலைகள். அப்போ எண்ணம் அலைகளும் இருக்கு, இதுக்கும் பவர் இருக்கு. நீங்கள் நினைக்கிறனே மந்திரன்றது என்னது? நம்ம பல தடவை நம்ம நினைக்கணும் சொல்றது. அப்போ சொல்லும்பொழுது அதுக்கு பவர் உண்டு. பல பேர் வேண்டும் பொழுது அது ரொம்ப அடர்த்தியாகி மேலே போகும் அந்த எண்ணம். அது மட்டும் நம்ம எண்ணெய் அலைகளுக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும். நிறைய தடவை ஃபோன் வரும். இப்போதாங்க உங்களை நினச்சேன் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அது நம்ம நினச்ச ஒரு செகண்டுக்குள்ள அங்கிருந்து கால் வரும். நான் சொல்றது எல்லாத்திலையும் விட ரொம்ப அணுகுண்டை காட்டிலும் பவரானது எதுன்னா நீங்கள் நினைக்கிற எண்ணம் தான். உங்களுடைய எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதனால தானங்க நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிறது. நம்ம பேடா வந்து நம்ம அடுத்தவங்களுக்கே ஒரு நெகட்டிவா நினைக்கக்கூடாது. நமக்கு ரிவர்ஸ் தான். பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். பெரிய தப்பு. அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களை வந்து இப்படி இருக்கணும்னு நினைச்சோம்னா அது நமக்கே வரும். நம்ம நினைக்க கூடாது. அது வந்து பாய்சன். அதை நம்ம சுமக்க கூடாது. நம்ம ஏன் வச்சுக்கூடாது? தள்ளி போட்டுறணும். அது அது அதான் பண்ணினானா அது யாரும் அவன் ஆண்டவன் இருக்கான், விட்டுறணும். நீங்க பாருங்க, துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால தான் சாகுறான், கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாகுறான். பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க. நீங்க எந்த ரவுடியாவது நல்லா வாழ்ந்திருக்கானா? அந்த கத்தி அந்த ரவுடி தனத்திலேயே அவன் அழிகிறான். கண்டிப்பா. அப்போ தீயது நினைக்கும் போது தீயது செய்யும் போது தீயதாலேயே முடியும். Meenakshi Faculty of Arts